வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? மிஸ்டர் கே கதை கந்தசாமி உங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹலோ சோல்ஜர்ஸ், வாரம் வாரம் மூவி ரோஸ் போடுவோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதனால இந்த வாரம் பார்க்க போற படம் தான் ஒரு முக்கியமான படம், ரொம்ப மோசமான படம். எப்படி நம்ம ராகவாரன் சனனுக்கு காஞ்சனா சீரிஸ் இருக்கோ, சுந்தரண்ணாவுக்கு அரண்மனை பிரான்சைஸ் இருக்கோ, அந்த மாதிரி நம்ம ஸ்ரீகாந்தனுக்கு இருக்கவே இருக்கு சவுகார்பேட்டை பிரான்சைஸ். ஒண்ணு போதும் நின்னு பேசும். புதுப்பேட்டையில நீங்க கொலை செய்யும் பாவிகளை பார்த்திருப்பீங்க, சவுகார்பேட்ல கொலை செய்யும் ஆவிகளை பார்ப்பீங்க. பட் இதுல கொலையா வருது படத்துக்குள்ள இருக்கிறவங்க இல்ல, படம் பார்க்க நம்ம தான். ரொம்ப நாளா நம்ம சோல்ஜர் ஒருத்தர் இந்த படத்தை ரோஸ் பண்ணுங்க ப்ரோ, ரோஸ் பண்ண கேட்டே இருந்தாரு. சரி நம்ம சோல்ஜர் கேட்டாரு பண்ணலாம் எப்படின்ட்டு அவராக போட்டு விட்டேன். நீங்க பார்க்க போறது சோகர்பேட்டை தான். கண்டிப்பா சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காது நம்புகிறேன். வழக்கமா இந்த தெலுங்கு படம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ற மாதிரி ஸ்ரீகாந்த் பாண்டா சிரிப்பே விடாமலாம் யாரும் எழுத விடாது. நானும் ஒரு ஸ்ரீகாந்த் பான் மறந்து விடாதீர்கள். போயிடலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணி மறக்காம லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரோஸ் ஷோஸ் வாரம் பேசாம வெளியில போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. முன்னுகால பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமால ஒரு பேய் பட சீசன் இருந்துச்சு. பார்த்தாலும் பேய் படம், இதெல்லாம் பார்த்தாலும் பேய் படம். அது ஓவரோட சீரியலுக்குள்ள பேய் ஆரம்பிச்சாங்க. யாரடி நீ மோகினி அடிட்டு எவ்வளோ சந்திரமில்ல பாம்பு தெரியுமா? அந்த மாதிரி அந்த சீரியல்ல பேய் தான் அந்த பாம்பே. தம்பி 10% ப்ரோஜனம் கிடையாது. அது ரொம்ப பெஸ்ட் சீரியல். பார்த்து இல்லையா? நான் பார்த்திருக்கேன். ஸ்வேதா அழகான வில்லி அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆளாளு பேய் பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சூர்யா மாசு படம் எடுத்து தமாஸ் பண்ணிப்பார்ல, அந்த மாதிரி நம்ம ஸ்ரீகாந்தும் முக்கியமா எடுக்கிறேன்றத படம் தான் இந்த சவுகார்பேட்டை. ஆனா லட்சுமி ராய் நல்லா இருக்கும். இது மாதிரிலாம் தலைவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. நான் நடிக்க வேண்டிய படம் தான் நான் கடவுள். தேவையில்லாம தலைகிட்ட போய் அப்புறம் மாரியா கிட்ட நடிக்காம ஆயிடுச்சு. நம்மளோட நடிக்கலையே அப்படின்னு தலைவனோட ஃபீலிங் இருக்கு. அந்த ஃபீலிங் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தலைவன் இந்த படம் நடிச்சிருக்கியா. அந்த மாதிரி ஒரு காவியம் தான் இது. கிட்டத்தட்ட அருந்ததி மாதிரிதான் எடுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்றதுக்கு 3 ஓடி பசங்க ஓடி பசங்க கிடையாது, சேட்டு பசங்க. பேர சேட்டு பசங்க இல்லாம போடணும் போல. எவனும் பார்த்தா சேடு மாதிரியே இல்ல, பென்சில்ல கோடு போட்ட மாதிரி இருக்கே நீ சேடா இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சி உனக்கு இல்லையடா. பிரச்சனை பண்றப்ப எங்க அப்பா ஓடி போட்டான்னு தெரியுமாடா, எங்க அப்பா கந்து வெட்டிடா, வட்டிக்கு மேல வட்டி வாங்குவான், நீ வாங்கின கம்மி காசுக்கு வீட்டை எழுதி வை அப்படின்ட்டு 3 பேர் பிரச்சனை பண்றானுங்க. இவங்க பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா ஹீரோட அப்பா அம்மா கிட்ட. வீட்டுக்குள்ள பிரச்சனை நடக்கும் போது ஹீரோ எங்க இருக்காருன்னு பார்த்தா ஹீரோ கிரீன் மேட்ல ஓடி வந்துருப்பாரு. தலைவன் ட்ரெயின் அப்படி விளையாண்டு இருப்பான். நான் பார்த்தா அது கிரீன் மேட். இதுல மட்டும் இல்ல, படத்துல பல சீனும் கிரீன் மேட் எடுத்துருக்கானுங்க. படத்துல பட்ஜெட் இல்லையா இல்ல அவதாரமா ட்ரை பண்ணலாம் பிளான் பண்ணலாம் தெரியல. பாட்டு சீனா அது கிரீன் மேட், ஃபைட் சீனா கிரீன் மேட், சரி ரொமான்டிக் சீன் பார்த்தா அதுவும் கிரீன் மேட் தான். பிளான் பண்ணோட பரவாயில்ல, கருங்கல்ல ஓடி வந்துட்டு இருப்பாங்க போட்டு நாடா இது. தலைவன் கிரீன் மேட்ல இருந்து ஓடி கரெக்டா ட்ரெயினை பிடிக்க ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் பை பரிவுடையான் அப்படின்ட்டு டேரக்டர் தெரியுமா? அப்படிப்பட்ட தெரியுமா? ஒவ்வொரு ஹீரோக்குமே சம்பவமா படம் எடுத்துட்டு இருப்பான். எப்படி சவுகார்பேட்டைன்னு படம் எடுத்து ஸ்ரீகாந்த் கதையை முடிச்சு விட்டாரோ அந்த மாதிரி பொட்டுன்னு படம் எடுத்து பரத் கதையே காதல் பார்த்து சுத்திட்டு இருந்தாரு. காதல் படிச்சு எப்போ மொக்க படம் கொடுத்து இது பண்ணாரோ அடியிலிருந்து ஒரு பேர் பொட்டு பார்த்துன்னு மாறிச்சு. ஆளு பொட்டு பார்த்து கூட ஆரம்பிச்சிட்டாருங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தலையோட இன்ட்ரோ தான். தலைவி யாரும் இல்ல, நம்ம லட்சுமி ராய். எங்களுக்கு லட்சுமி ராய் பாத்தீங்கன்னா சில நடிகர்கள் மட்டும்தான் எல்லா வாக்கிங் கிடைக்கும். அதுல ஒருத்தர் நம்ம தலைவி. சரியா சொன்னா தலைவி அரண்மனை ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த சவுகார்பேட்டை ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிச்சிருக்காங்க. செகண்ட் பார்ட் வருமா கேட்காதீங்க. தலைவி பாத்தீங்க அப்படின்னா மகே கவர்ச்சியா வந்திருப்பாங்க. வந்தோம்னாவும் அந்த டைம்ல வடிவு காட்சி வந்திருப்பாங்க. இந்த வீட்டுக்கு போனா அடிக்குது, நீங்க கிளம்பிருங்க அப்படின்ட்டு. இதை பார்த்து ஹீரோட அப்பா என்ன சொல்றீங்க சொல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. சொல்றாங்கல்ல போன மாதம் இருக்குது அப்படின்ட்டு. காத்த வீட்டுல இருந்து வரல, குளிக்காம உங்களுதான் வருதுட்டு சொல்லி அனுப்புறதை விட்டு அதை சீசா கேட்டிருப்பாங்க. பல்லு விளக்கியா
சும்மா ஒரு 6 மாசம். அப்புறம் தான் வந்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரையும் வீட்டுக்குள்ள விட்டு அம்மா அப்பா எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்புறம் என்ன சின்ன ஜிரிசுங்க தனியா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இது என்ன காமன்னா ஒரு பாட்டு வரும் 2 பேர் ஜாலியா இருந்துருவாங்க. அந்த பாட்டு தான் வந்து வேற லெவலு. பொதுவா என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் லவ் பண்ணும்போது பாய் லொகேஷன் போவாங்க. இவங்க வந்து பட்ஜெட்ல என்னன்னு தெரியல, கிரீன் மேட்ல மொத்த கதை முடிச்சிருப்பாங்க. கிளீ மஞ்சள் வேணுமா கிளீ மஞ்சள் வேணுமா ஃபியூஜி மவுண்டன், அரிசனா பழத்தாக்க வேணுமா அரிசனா பழத்தாக்க, காடு வேணுமா காடு, ரிவர் வேணுமா ரிவர், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கிரீன் மேட் தான். நீங்க சீப்பா போட்ட சீப் வச்சு முடிச்சுட்டு பாத்தீங்களா மாதிரி வந்து சண்டை முடிச்சிருப்பாங்க. படத்துல ஒரு பாட்டு தான், அந்த பாட்டு இந்த இதுல இருக்குது. படத்துல ஹீரோயின் ஒன்னா சேர்ந்து டுவேட் பார்த்து ஒரு பாட்டு தான், அதுக்கப்புறம் பேயா இருந்து பாட்டு போடுவாங்க. பாட்டு முடிஞ்சோன்னா பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவோட அம்மா அப்பா போட்டுருவாங்க. அதுல பிறகு ஹீரோவை போட்டுறதுக்கு வில்லனுக்கு உள்ள வந்துடும். வில்லன் யாருன்னா வேற யாரும் இல்ல, யாரும் நம்ம சுமன் தான். நினைச்சு பார்த்தா நிறைய கஷ்டமா இருக்கு. தலைவன் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு காலத்துல இல்லை, அப்புறம் தளபதி குருவில இல்லை. இந்த மாதிரி தலைவன் மாசா இருந்தவரு கூட்டு வந்து சம்மந்தமே இல்லாம ஸ்ரீகாந்த் எல்லாம் போட்டுச்சு பைக்கு. அது தலைவனுக்கு சேடுன்னு நம்புறதுக்காக தாராளமா ஒரு புக்கை வாங்கி கொடுத்து வாயில வராத இந்திய தலைவனை பேச வச்சிருப்பாங்க. பார்க்கவே கஷ்டமா இருக்குதுங்க. இருக்கு ஒரு நிலைமையா எதிரி கூட நிலைமை வந்துடக்கூடாதுங்க. அப்புறம் என்ன தலைவன் வந்து பிளான் போடுறது வீடு தான். இந்த வீடு முக்கியம். அப்பா அம்மா போட்டு தள்ளிட்டேன், பேலன்ஸ் நீ மட்டும்தான், உன்னையும் ஆளையும் போட்டு தள்ளிட்டு அங்கேயே அடிச்சு போட்டு தள்ளிடுவாங்க. என்னதான் ஹீரோ வந்து மாசிரமா இருந்தாலும் பேய் வந்தாலும் பழிவாங்கும் என்பதால் தலைவன் வந்து அத்தனை பேர் அடி வாங்கிட்டாரு. அடி வாங்கிட்டு மூஞ்சி ரத்த வளத்துல இருப்பாரு. ஏதாவது அடிப்படத்துல ரத்தம் வருது அப்படின்னு வச்சாலும் பரவாயில்ல, கடல் தண்ணியை கலந்து தள்ள ஊத்துற மாதிரி மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கும். தலைவனை விட்டுருங்க. தலைவிதான் வந்து செம்ம கலரா ஊத்துற ரத்தம் பாத்தீங்கன்னா துண்டா தெரியுது. விட்டு போக மாட்டேன் 2 பேரும் வந்து செத்து போயிருவாங்க. அப்புறம் நான் அடிச்சு போட்டு ஒரே இதை பச்சிருவாங்க. 2 பேரும் செத்து போன உடனே 2 பேரும் பேயிருவாங்க. இதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு சொல்லுவாங்க, அதான் வேற லெவல். ஆசை நிறைவேறாத ஒரு கன்னி பொண்ணு செத்து போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிருப்பானுங்க. ஏண்டா 5 வருஷம் ஜாலியா இருந்தாங்க, கன்னி பையன் லாஜிக்கே இருக்குது. அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல. மெயின் இன்ஸ்பிரேஷன் எங்க அப்படின்னா காஞ்சனா தான். சூப்பரா மாசா இருக்கா, இதே மாதிரி நான் எடுக்கிறேன் மாஸ் காட்டுறோம். என்ன காஞ்சனா பார்த்தா அப்படியே எடுத்து வச்சா அப்படின்னா காப்பின்றாங்களோ அப்படின்ட்டு தலைவன் வந்து கொஞ்சம் கதையில மாற்றம் பண்ணிருக்கேன். காஞ்சனா படத்துல என்ன ஆகும், படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு செகண்ட் ஹாஃப் வரும்போது தான் பேய் வந்து அட்டாக் பண்ணும். அப்புறம் உண்மையே சொல்லும், என்னை வந்து அடிச்சு கொடுமைப்படுத்தி கொண்டுட்டாங்க, இப்போ நான் வந்து பழி வாங்குறதுக்கு ஒரு அர்ஜென்ட்டா ஒரு பாடி வேணும், யாராவது வாடகை கொடுங்க அப்படின்னு கேட்கும் தெரியுமா. ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா படம் எடுத்த உடனே வந்து இந்த பிளாஷ்பேக் சீன் வந்துடும், அடிச்சு போட்டு சொல்றாங்க, அப்புறம் பேய் வந்துடும். என்ன காஞ்சனா பார்த்தல பேய்களுக்கு வாடகைக்கு வந்து ராகவாரன்ஸ் பாடி வேணும், பட் இதுல வர பேய்களுக்கு பாடியே வேணாம் பனியனு வேணாம், நானே அட்டாக் பண்றேன்டா அப்படின்ட்டு டாட்டா அட்டாக் பண்ணோம். கொடுமை என்ன தெரியுமா, ஸ்ரீகாந்தோட ரியாக்ஷன் தான் வேற லெவல். தலைவன் சிரிப்பு அபாரம். அது வேற பாஸ். டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. தலைவா என்ன தலைவா இது எக்ஸ்பிரஷன் இப்படி பண்ணிச்சீங்க தலைவா. அதை விட நம்ம தலையில மேக்கப் படிச்சிருப்பாங்க பாருங்க, மேக்கப்பா உயர்பெக்ஸா தெரியல, பார்க்கவே கரெக்டா கொடூரமா இருக்குது. கதை படி பாத்தீங்கன்னா காலிட்டாங்களா 2 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த வீடு வந்து எங்களுக்கு தான் சொந்தம், இந்த வீடு எவ்வளவு விட மாட்டேன், 2 பேரும் கொலை பண்ண சரி நான் கொலை பண்ணுவேன்ட்டு கங்கா அந்த ஆவிங்களும். அப்புறம் பாத்தீங்கன்னா படத்துல வர காமெடிகள் தான், அதாவது சிரிப்பு காட்டணும் அப்படின்னா வந்து காமெடி பண்ணிருக்கானுங்க. பட் என்ன காமெடினா செய்யப்பட்டா இவங்க பேய காட்டும் போது சிரிப்பு வருது, பட் சிரிப்பு காட்டும் போது விருப்பு தான் வருது. பிக் பாஸ்ல வந்து ஃபீல்ட் அவுட்டான ஆக்டர்ஸை கூட்டு வந்து உள்ள விடாங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ள ஃபீல்ட் அவுட்டான பல பேர் உள்ள விட்டுருக்கானுங்க. ஒரே கேமரா போடுறவங்க, அப்புறம் அந்த பவர் ஸ்டார், அப்புறம் சிங்கம் புலி, அப்புறம் வந்து சரவணன் பழைய படத்துல இருப்பார்ல சித்தப்பு சரவணன், அவரெல்லாம் கூட்டு வந்து காமெடி பண்ற பேர்ல காண்டி வச்சிருப்பாங்க. என்ன காமெடினா படத்துல வந்து நம்ம காமெடி பிளஸ் பேய் படம் காட்டுறன்ற பேர்ல இவனை கூட்டு நடிக்க வச்சதுல ஸ்ரீகாந்த் கேரக்டர் கம்மியா இருக்குது, இவங்க கேரக்டர் அதிகமா இருக்குது. நீங்க கேமியா கொடுக்க சொன்னா ஃபுல் அடிக்க நிறைய நீங்க புரியல சிம்மண்ண மாதிரியா 10 கேமியா கொடுக்க சொன்னா தலைவன் படத்தை ஆட்டி போட்டுச்சு. சேட்டுக்கு வந்து ஒரு பொண்ணு 3 பசங்கள்ல ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளுறோம், அப்புறம் உஷாரிடுவானுங்க, ஆஹா பேய் போட்டு தள்ளிடுச்சு, என்ன பொண்ணா வந்து தப்பிக்கிறது வெளியே தேடணும்னு சாமியார் தேடுவானுங்க. இந்த சாமியார் பரதேசிங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேய ஓட்டுற பேர்ல வேப்பரேப்பஸ் வந்து வீடு ஃபுல்லா பிடிச்சிருப்பாங்க. நாங்க அப்படின்னா படத்துல பட்ஜெட் இல்லையா என்னன்னு தெரியல, சீக்கிரம் காட்டுவானுங்க, அதுவும் ஒரே வீடு, சேடு வீடு காட்டுவாங்க, அதுவும் ஒரே வீடு, நாங்களை மட்டும் மாத்தி மாத்திட்டு இது வந்து வேற வீடுக்கோ வேண்டி ஏமாத்தி சாமி கேட்பாங்க. சாமியார் சொல்லுவானுங்க தாயத்து கட்டணும் பேய் வராம இருக்கிறதுக்கு அப்படின்னு, தாயத்தினால சொல்லுவாங்க இடுப்புல கட்டுவாங்க கழுத்துல கட்டுவாங்க நினைச்சேன், பார்த்தா அப்படி இல்லையா தொடையை கிழிச்சு அதுக்குள்ள விக்கணுமா, தையல் போராடுங்க வேற விடுங்க. டேய் இடிக்கிட்டு சாமியாரா டாக்டராடா, டாக்டரால ஆசைப்பட்டங்க டிடெக்ஸ் ஆகல சாமி கட்டுங்க, டாக்டரானா கஷ்டப்படணும், சாமியார்னா கண்டத சொல்லி நல்ல ஐடியா தானே, கழுத்துல போட்டா அருந்து விழுந்துரும்.
கொன்றுள்ள பேய். அமாவாசை வந்துச்சா சூப்பரா தாயத்துக்கு எடுத்திருக்கேன். வீஸ் போயிருச்சா எந்த முட்டா முண்டு சொன்னாடா பாடுறா பௌர்ணமிடா ஆளா புனா பேய் இதான் சமையல் போல் சொல்ற ஒருத்தர் கிரகணமா நான் பார்த்தேன் அவங்க தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த அடக்க ஒடுக்கம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது மனுஷனுக்கு முதல்ல ஒரு ட்ரெஸ் தான், பேயானுக்கு முதல் தான் ஏகப்பட்ட ட்ரெஸ், ஏகப்பட்ட கலரான ட்ரெஸ், ஏகப்பட்ட கவர்ச்சி வேற. பேய்னா வெள்ள ட்ரெஸ் போட்டுக்கணும், இல்ல அப்படின்னா அதுக்கு காஸ்டியூம்ஸ் கடை போட்டு பேயாவே தெரிய என்னடா இது மாட்டான். ஓவரா கவர்ச்சி காட்டி ட்ரெஸ் இருக்கு, என்னடா இது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து லட்சுமியோட ஃபேனா மால முடிவு கவர்ச்சி கண்ணியா அவங்க பாஸ் கவர்ச்சிதான் கண்ணிலாம் இல்ல ரைட்டர் வாய முடியா உன்னாலதான் பிரச்சனை. அவன் இன்னும் திருந்தல மாமா. இந்த சேடுக்கு மொத்தம் 3 பையன் ஒரு பொண்ணு இல்ல. முதல் பையன் காலி, 2வது பையன் வந்து கிரகணத்துல காலி. தாயத்து புத்தகம் தெரியுமா, அந்த தாயத்து வந்து மத்தவங்க வேலை செய்யுமா, கிரகணம் வந்தாலும் பவர் அப்படியே கட் ஆயிருமா. பெரிய அரண்மனை நிலையம் பவர் அப்படியே கட் ஆயிரும். கட் ஆனா இதான் சேர்ந்து போர் சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க 2 பேர் காலி, பிறகு 2 பேர் மட்டும்தான், ஒரு பையன் ஒரு பொண்ணு. இவனை மட்டும் காப்பாத்தின்னு எப்படியாவது அப்படின்ட்டு நான் போனோம்னா சம்பந்தமே இல்லாம வடிகட்சிட்டு போயிருப்பானுங்க. வடிகட்சிட்டு பார்த்தா எதுக்கு இருக்காங்க, அவன் ரோல் என்ன எதுவும் சுத்தமா புரியாது. வருவாங்க வந்துட்டு இந்த வீட்டுல இருக்காதீங்க பேய் இருக்கு அப்படின்னு வாங்க, அப்புறம் இந்த வீட்டுக்கு வாங்காதீங்க பேய் இருக்கு அப்படின்னு வாங்க, கடைசியா செத்து போயிருவாங்க சம்மந்தமே இல்லாம. இது சந்திரமுகி பாமே மேலும் போலியே. நன்றி நன்றி நன்றி. அவட கேட்பாங்க இதுக்கு 2 குழந்தை தான், இவங்களை ஏதாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு நம்ம சும்மன் போய் காலை கெஞ்சுவாரு. இப்பதான் அவங்க சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு, இந்த வம்சத்துல ஒருத்தன் இருக்கான், அந்த பக்கத்துல இருக்கான் அப்படின்ட்டு நம்ம அமுச்சு விடுவாங்க. அங்கதான் நமக்கு தெரியும் நம்ம தலைவன் ஸ்ரீகாந்த் வந்து ஒரு ஆக்சன் இல்ல டபுள் ஆக்சன் அப்படின்னு. புரியலையா, அண்ணன் தம்பி. இதுல யார் அண்ணன் யார் தம்பி? இப்ப தம்பி தான் பேய் ஆயிட்டான், அண்ணன் என்ன ஆயிருக்கா அப்படின்னா அகோரி ஆயிட்டான். புரியல என்ன யார கேட்டாலும் அகோரின்றாங்க. பிளாஷ்பேக் காட்டுவாங்க. பிளாஷ்பேக்ல வந்து அண்ணன் தம்பி 2 பேருமே வந்து பிளாஷ்பேக்ல ஸ்கூல் படிச்சிட்டு இருப்பாங்க. யோ நாயா இது உலகத்துல பல ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸா பாத்திருக்கேன், இந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் நான் பார்த்ததே இல்ல. அட்லீஸ்ட் காலேஜ்ல கூட பரவாயில்ல, தலைவனுக்கு சேவிங் பண்ணி விட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பச்சா போய் சொல்லிட்டு பாருங்க. இவரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா ஆளா 10 2 குழந்தை பெத்தரமா இருக்காரியா, யாரையா அடிக்க ஷேவிங் பண்ணா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இப்படி ஏமாத்தீங்களா. தலையை பாத்தீங்கன்னா வந்து ஸ்கூல் பொண்ணு இருப்பாங்க, ஸ்கூல் போய் டப்பா புள்ள இவரு ஸ்கூல் போட்டுட்டு இருப்பாங்க. அது என்ன ஒரு விஷயம்னா ஸ்கூல் பாவாடை தான், பாவாடை முட்டி கீழே வரைக்கும் இருக்கணும், இதெல்லாம் தொடங்கி மேல இருக்குது. அதே நீ பல்ல காமிச்சு பாத்துட்டு இருந்த, எனக்கே டவுட் ஆச்சு நீ பேய் படம் தான் பாக்குறியா இல்ல வேற ஏதாவது பாக்குறியா. சாவத்து என்ன காரணம்னா பொம்பளை சோக்கு தான் காரணம், அது பொம்பளை காட்சி தான் காரணம். அனந்த 2 பேர்ல 2 பேருக்குமே வந்து இந்த பொண்ணு மேல தான் கண்ணா இருக்கும். என்ன ஒருத்தன் வந்து நேருக்குமே லவ் சொல்லி உசார் பண்ணிட்டு இருப்பான், இன்னொருத்தர் அமையல, அதனால காண்டாயிட்டு இது லவ் எல்லாம் வேலைக்கு ஆகுது டேட்டா ரேப்பே பண்ணிடலாம் அப்படின்ட்டு தலையா வந்து இப்போ ட்ரெஸ் ஆகும் போது மொத்தத்தையும் பார்த்திருப்பான். உள்ள போய் எல்லாத்தையும் பார்த்துட்டா போல இருக்கு. தலையா வந்து அது ரேப் பண்ணலாம்னு பிளான் பண்ணும்போது தான் தீன அப்பா அம்மா பார்த்துக்கிட்டு வந்து ஓடி அடிப்பாங்கன்னு பார்த்தா அவங்க ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. கொடுத்து வீட்டுல போட்டு கொடுத்துருவாங்க. எங்க அப்பா அம்மா பறந்துட்டு இருக்கான். தலையா பார்ப்பான், இதுக்கப்புறம் நான் அந்த ஊர்ல இருக்க மாட்டேன், வேற ஊருக்கு போறேன்ட்டு வீட்டுல விட்டு கோச்சிங் போயிருவான். கோச்சிக்கிட்டுலாம் போகல, அவன் பண்ண வேலைக்கு வீட்ல இருந்தே துரத்தி விட்டுருவாங்க. துரத்தப்பட்ட எங்க போயிருப்பான் தெரியுமா, கரெக்டா வந்து எங்க போயிருப்பான், ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் போய் படுத்து தூங்கிருப்பான். பிரசான படுத்துக்கோனா கலையரசனா தலைவன் டேரக்டா காட்டுக்கு போயிட்டு அகோரி கோர்ஸ் முடிச்சு அகோரியா மாறி இருப்பான். புரியலையா, தலைவன் காஞ்சனா சீசன் ஆடைய மாட்டான்ல, அகோரிக்காக ஆடைய போட்டிருக்கான் தெரியுமா, அருந்தல் ஆடைய போட்டிருக்கான். அருந்தல் எப்படி அவனுக்கு ஒரு பொம்பளை சோக்கு இருக்குமா, அதாவது இவனு ஒரு பொம்பளை சோக்கு. பொம்பளை சோக்கு கேக்குதாடா பொம்பளை சோக்கு. ஓகே, தலைவன் வந்து அகோரின்னு காட்டுறதுக்கு போத என்ன பண்ணிருக்கணும், அகோரில எங்க இருப்பாங்க காசு இருப்பாங்க, காசு காட்டிருந்துருக்கணும். இல்ல அப்படின்னா காட்டுல தான் காட்டிருந்துருக்கணும் பசுபதி அகோர் அதிபதி அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ணிருப்பானுங்க அப்படின்னா ஷூட்டர் சுடுகாடு இருந்திருக்கு போல, அந்த சுடுகாடுல போயிட்டு தேவையான பேக்கப் போட்டு இப்படி குதிங்க அப்படி குதிங்க சொல்லிருப்பாருங்க. அகோரிடா காசு தானே இருப்பாங்க, ஏன்னா இங்க இருக்காங்க. நான் கடவுள் பண்ண வேண்டியதா, அப்புறம் அது ஹிட் ஆன பிறகு அவருக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு, அதனால இதுல அவர் ஆசையை தீர்த்துக்கிட்டாரு. அதுக்கு வந்து அகோரி வந்து அங்க இருப்பாங்க, இந்த மாதிரி கடவுள் சுடுகாடுல இருக்க மாட்டாங்க. லோ பட்ஜெட் அகோரி. லோ பட்ஜெட் அகோரியா, பிளேஸே லோ பட்ஜெட் தான் இருக்குது. சுமன் குரூப் என்ன பண்ணோம், ஏங்களை காப்பாத்தியா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். தலைவன் டபுள் ஆக்ஷன். ஒருத்தனை போடுதல தெரியுமா, அவன் மூஞ்சி ஒண்ணுதான், நீ பார்த்தானே தெரிய வேண்டாமா, பாக்குற மாதிரியா இருக்கு, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனா தலைவன் கண்டுபிடிக்காம அவன்கிட்டயே போயிட்டு உங்க அப்பா நான் தான் கொண்டு டெக்லா பேசிருப்பான். ஒரே இடத்துல மொத்த குரூப்பையும் கைட் பண்ணிட்டு டைரக்டா வந்து ஸ்ரீகாந்த் வந்திருப்பான். ஸ்ரீகாந்த் இல்ல தலைவிய, இதான் காமெடியே. தலைவனுக்கு எந்த அளவுக்கு பொம்பளை சோக்கு அப்படின்னா உயிரோட இருக்கும் போது அதை கூட காஜி பண்ணா பரவாயில்ல, செட்டிங் பண்ணது பேனதுக்கு அப்புறமும் கற்பழிக்க விட மாட்டேன்ட்டு தலைவர் காய சுத்தி இருப்பான். சோக்கு 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 பொம்பளை சோக்கு கேக்குதாடா பொம்பளை சோக்கு. டேய் என்னடா இது, என்னடா லாஜிக் இது, பேய் கூட எப்படிடா டேடா இது. டேய் தலைவன தான் அகோரியா இருந்தா போய் ஒரு பேயை பார்த்தா அது சொல்ல வேண்டியது. அந்த பேய் சொல்லும் நான் ஒரு ஆவிடா என்னடா இது பண்றேன் கேட்கும்போது இவரு சொல்லுவாரு, செத்த பிறகு தாண்டி நீ
செம்மையா இருக்கேன். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஏய், அது இவ்வளவு என்னவோ dialogue உண்மைதான். இப்படி எழுதி வச்சிருக்கீங்க. இல்ல, அதை எழுதி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியாதா கேவலமா இருக்கு அப்படின்ட்டு. படமே அப்படிதான் இருக்கும். பெட்ரூம்ல போட்டு பேயே வந்து தலைய வந்து ஜம் ஜம் பண்ணலான்னு பிளான போட்டிருப்பான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. இது கூட இல்ல, தலை இன்னும் நல்லா பேசுவான் பாருங்க, அதுதான் அவ்வாறு. அரக்கனுக்கும் ஆவிக்கும் குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்னு இதிகாசத்துல கூட யாரும் எழுதல, நாம எழுதலாம். வாடி. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். டேய், என்னடா சொல்றீங்க? என்னடா இது? டேய், ஏய் குழந்தையா, ஜாம்பி குழந்தை கேள்விப்பட்டிருக்கீங்க? பேய்லாம் இருக்குல்ல, அப்போ பேய் குழந்தை வராது. இது விட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு. கூமுடா. பணமா இருந்தாலும் நான் உன்னை போராட்டி பாப்பேன்டி. என்ன? யோ, என்னையா பேசுற? என்னையா இது? டேய், உங்க ஆஜுக்கு ஒரு அழுவியாடா. ஏயா இது? அந்த பேய் என்ன பண்ணோம்? என்ன காப்பாத்துக்கிட்டு கண்டுபிடிக்க வந்து அழுதுட்டு இருக்கோம். டபுள் ஆக்ஷனா? ஆவி, இன்னொருத்த வந்து பாவி. ஆவியை வந்து அடிச்சு வரத்திடுவோம் அந்த பாவி. டேட்டா வெடி வச்சுக்கிட்டு போயிருப்பான். போயிட்டு இந்த மாதிரி இங்க வந்து அடிச்சு வரத்திட்டாங்க, என் பொண்டாட்டி உசார் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருப்பான். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, சவளப்படாத பவர் தரன்ட்டு அநியாயமா செத்து போயிடும் அந்த தாய் கேள்வி. போயாடி பழைய கேள்வி, நீ எதுக்கு வந்த, எதுக்கு செத்துட்டு யாருக்குமே தெரியாது. திடீர்னு செத்து போனதால கான்சாமோட கிளைமேக்ஸ் சீன் மாதிரி தலைவன் போய் கேட்டிருப்பான், ஹரிச்சந்திரா எனக்கு பவரை கொடு, எங்க அண்ணனை பொருள்ல பவரை கொடு அது கேட்டிருப்பான். கேட்டவன ரெண்டு பவர் வந்து திடீர்னு அட்டாக் பண்ணிருப்பாங்க. பொதுவாக நீங்க என்ன பார்த்திருப்பீங்க? கத்தி சண்டை பார்த்திருப்பீங்க, இல்ல கத்தியிலே சண்டை போடுறத பார்த்திருப்பீங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா பறந்தப்ப சண்டை போடுறீங்க. இவர் அடிப்பாரு, அவரு பறப்பாரு, அவர் அடிப்பாரு, இவரு பறப்பாரு, இப்படி பறந்தப்ப சண்டை போட்டுருப்பாருங்க. கேட்டா ஆவி இருந்து பறகுதான். இதுக்கான பரவாயில்ல, தலைய வந்து புதுசா மாந்திரிக்க போடுவாரு இது பேய் அட்டாக் பண்றதுக்கு. திரும்பி மம்மிலாம் வெளியே வந்துடும். மம்மி வந்து அட்டாக் பண்ணுமா, திருப்பி அடிப்பாரா. கடைசியில வந்து நம்ம தலைவனும் தலையும் சேர்ந்து அக்பர் வந்து போட்டு தள்ளுவாங்களா. ஆடா பாவி, கதை பொம்பளை சோக்கு ஆசைப்பட்டு காலியாட்டியாடா. யாரா நீ? கேக்குதாடா பொம்பளை சோக்கு. இந்த 2 மணி நேரம் படத்துல எதனா மன்னிச்சுக்குவேன். ஆனா கடைசியில ஒரு ட்விஸ்ட் வச்சு தெரியுமா, அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். நம்ம இந்த படத்துல காமெடி வரும் தெரியுமா, சந்தான காமெடிலாம். அப்போ அவனால செத்து போனவெல்லாம் ஆவியா மாதிரி அவனை பழி வாங்கினே, எப்படி அவன் மட்டுமே ஆவியா சுத்துறான்? அந்த ட்விஸ்ட நான் உடைக்கிறேன் அப்படின்ட்டு பேயால் செத்து போன பேய இதெல்லாம் காமிச்சிருப்பான். நம்ம தலைவன் அக்பர் இருக்கான்ல, செத்து போனான்ல, திரும்பி பேயா வந்து உங்களை பழி வாங்கன்னு திரும்பி வந்திருப்பான். அங்கதான் போறானுங்க சவுகார்பேட்டை 2 ஐயோ ஒன்றே முடியும். இதுவே பார்க்க முடியலையா? பாட்டு நடத்தையா பாக்குறது படத்தை பார்ப்பேன். நாச்சி இந்த படம் ஓடல. ஐயோ சவுகார்பேட்டை 2 கதை வச்சுட்டு என்ன பண்ண வச்சிருக்கான். அந்த கதையை கொஞ்சம் பெட்டிகிரிங் பண்ணிதான் பரத்தை வச்சு பொட்டுன்னு அதோட ஐயா சாமி ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்து மட்டும் ரெண்டாவது பாட்டுல எத்துறாது அப்படின்ட்டு கையெத்துற வந்து படத்தை க்ளோஸ் பண்ணி வர வேண்டியதுதான். நீ 2 நாள் லீவ், நான் ஒரு 4 நாள் லீவ் எடுத்துக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து சவுகார்பேட்டை ஓட்டிருப்போம். அடுத்து என்ன பார்த்தா ஓட்டலாம் நீங்க நினைக்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வாரம் வந்து இதே மாதிரி ரோஸ் வீடியோ போடுறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து பார்க்க வெயிட் பண்ணுங்க. இனிமே சண்டேனா ரோஸ் வீடியோ கவலைப்படாதீங்க. அடுத்த வீடியோ போட சொல்லுங்க, நானும் வந்து அடுத்த டக்குன்னு வந்து வீடியோ போட பாக்குறேன். அப்புறம் போல சும்மா பார்த்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. வந்து இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். போடுறேன், பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த படம் நானும் பார்த்திருக்கேன், ஃபுல் படமும் பார்த்துருக்கேன். ஆனா இப்படி ஒரு படம் யாராலையும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா அப்போ கரெக்டா அந்த அருந்ததி, காஞ்சனா இது எல்லாமே வந்த படம் வரிசையா. ஏன் லட்சுமி ராய் இப்படி ஒரு படத்துக்கு போய் நடிச்சாங்க எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பயங்கர இது அப்போ நல்ல இதா போயிட்டு இருந்துச்சு. இந்த மங்காத்தா, அதுக்கப்புறம் காஞ்சனா, அதுக்கப்புறம் காஞ்சனாக்கு அப்புறம் அரண்மனை வந்துச்சு. லட்சுமி ராயோட இதே பீக்கா இருந்துச்சு. அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்பு வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த டைம்ல இப்படி ஒரு படம் நடிச்சாங்க பாத்தீங்களா, அங்கதான் வைக்கிறேன். அவங்க எல்லா படத்துக்கும் நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு தெரியாம போய் நடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் கூட இந்த டிவில தான் பார்த்தேன், அதுவும் பார்க்கவே முடியல. கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு லட்சுமி ராய்க்காக வேணா படம் பார்க்கலாம், தவிர வேற எதுவுமே இருக்காது. இவ்வளவு பண்ணியுமே அந்த படம் ஓடலடா. அப்ப நீங்களே பார்த்து கதை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எடுத்திருக்கணும். அது இல்லாம ரொம்ப பட்ஜெட்டே இல்லாம எடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரே இடத்துல எடுத்து அது நல்லா அப்பட்டமா தெரியுது. அது ஒரு வில்லனை பார்த்தாலே வில்லனே தோணல, அவனெல்லாம் அந்த மாதிரி காட்டி வச்சிருக்காங்க. பஞ்சு மிட்டாய் விக்கிற மாதிரி இருக்காரு வில்லனை பார்த்தாலே.
ஏதோ யோசிச்சு என்னவோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பரத்தும் இந்த படத்தை பார்த்து அவர் அடுத்த படம் கால் ஷீட் கொடுத்துருக்காரு பாருங்க. ஆமா, அதுக்கப்புறம் பரத் இதே ஆளையே ஆமா, காணாம அதான் போயிட்டாரு. அதான் இப்படி ஒரு படம் எடுத்திருக்காரு. இதெல்லாம் பார்க்காம இப்படி அந்த படத்துக்கு அவர் நடிக்க ஒத்துக்கிட்டாரு. நமக்கு இந்த மாதிரி ஹீரோயின் போடுவாங்கன்னு என்னத்துக்கு நடிச்சாருன்னு தெரியல. ஆனா அந்த படம் பார்த்தது இல்ல, அந்த ஆமா, பொட்டுன்னு பார்த்ததே இல்ல. ட்ரெய்லர் வேணா பார்த்திருப்பேன், படம் பார்த்ததே இல்ல. இந்த படம் வேணா பார்த்துருக்கேன். செமையா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்